இளம் நடிகர்களில் முதல்வராக சிவகார்த்திகேயன் இருக்கிறார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது பராசக்தி படத்தின் திரை விமர்சனம். பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, ஜெயம் ரவி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சுப்ரீம் சுந்தர் சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுதா கொங்கரா. இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டிருக்கிறது. பொங்கலுக்கு விஜய் நடித்த ஜனநாயகன், சிவகார்த்திகேயன் பராசக்தி இரண்டும் வருவதாக இருந்தது. அது கோர்ட் உத்தரவின் காரணமாக ஜனநாயகன் வரவில்லை. இதனால் பொங்கலுக்கு வரக்கூடிய ஒரே பெரிய படம் பராசக்தி. இந்த படத்தினுடைய கதை என்ன? படித்து விட்டு வேலை இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் ரயிலில் இந்த சார்கோல் நிலக்கரி அள்ளி போடுகிறவராக வேலை செய்கிறார். அவர் தம்பி அதர்வா முரளி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் களை கட்டுகிறது. அதாவது இந்தி படித்தால்தான் வேலை. மத்திய அரசு இந்தி கண்டிப்பாக படிக்க வேண்டும், மும்மொழி திட்டம், மாநில மொழி ஆங்கிலம், இந்தி என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. இதை எதிர்த்து தமிழக மாணவர்கள் போராடினார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் கிளம்பியதும் கல்லூரி மாணவர் அதர்வா அதற்கு ஆதரவு கொடுக்கிறார். ஆனால் ஆரம்பத்திலே அரசு ஊழியராக இருக்கிற சிவகார்த்திகேயன் தம்பிய, டேய் படிடா, போராட்டங்கிறதும் போகாத, பிழைக்கிறதுக்கு வழியப்பாரு, உங்கள் அண்ணன் சம்பாதிச்சு போடுறான், நீ நல்ல வேலையில் இருக்கணும்னு தான் சொல்கிறார். எவ்வளோ அதர்வா முரளியை திருத்த பார்க்கிறார். அதர்வா முரளி திருந்திய பாடு இல்லை. ஒரு கட்டத்தில் இவர் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மகள் ஸ்ரீலீலா, அவர் பேசிக்கலாக தெலுங்கு காரி, ஆனால் அவர் நல்ல ஹிந்தி பேசுவார். அவரிடம் ஹிந்தி கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார். ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறார். ஏதோ அறகுறையாக ஹிந்தி கற்றுக்கிறார். ஏன்னா மத்திய அரசு வேலைக்கு போகணும் என்பதற்காக ஹிந்தி கற்றுக்கொள்கிறார் சிவகார்த்திகேயன். ஆனால் அங்கே உள்ள மத்திய அரசு தேர்வாணை குழு உறுப்பினர்கள் என்ன சொல்லிட்டான்னா, உனக்கு ஹிந்தி சரியாக வரல, இன்னும் கற்றுக்குட்டியாக தான் இருக்க, நல்லா ஹிந்தி படிச்சுட்டு வான்னு அவரை வேலைக்கு எடுக்கவில்லை. இதன் காரணமாக வெகுண்டு எழுகிறார் சிவகார்த்திகேயன். ஏண்டா, கஷ்டப்பட்டு நான் பல மாதங்களாக ஹிந்தி படித்தேன், ஆனால் ஹிந்தி தெரிஞ்சவன் ஹிந்தி பேசுறது வேற, மற்ற மொழிக்காரர்கள் குறிப்பாக தமிழன் ஹிந்தியை கற்றுக்கிட்டு பேசுறது வேற, ரெண்டும் ஒன்றாயா? அவங்க ஈஸியாக இந்தியை கற்றுக்கிட்டு மத்திய அரசு வேலைக்கு வந்துடுவாங்க, நாங்கள் அப்படியா என்று வெகுண்டு எழுகிறார். அதற்கு பிறகுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈர்க்கப்படுகிறார் சிவகார்த்திகேயன். அதர்வாவுடன் சேர்ந்து அவரும் போராடுகிறார். போராட்டம்னா உங்கள் வீட்டு போராட்டம், எங்கள் வீட்டு போராட்டம் இல்லை, அவ்வளவு போராட்டம். இந்திய எதிர்ப்புல எந்த அளவுக்கு போராட்டம் இருந்ததோ அதையெல்லாம் மிக அழகாக, யாருடைய மனதும் புண்படாத வகையிலே சுதா கொங்கரா எழுதி இயக்கியிருக்கிறார். அதில் பாராட்டும். என்ன காரணம்னா, இந்தி ஒழியே என்று சொல்லவில்லை, இந்தியும் வாழட்டும், தமிழும் வாழட்டும், படிக்கிறவன் படிக்கட்டும், எங்களை ஏன் திணிக்கிறீர்கள், படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீர்கள்ங்கிறதான் படத்தினுடைய ஒரு சாராம்சம். அது வரவேற்க தகுந்த விஷயம். இந்த படத்துல கதாநாயகன் சிவகார்த்திகேயன் எப்படி அமரன்ல அந்த இராணுவ வீரனாகவே மாறிவிட்டாரோ, அதே மாதிரி இந்த படத்துல இந்திய எதிர்ப்பு போராட்ட எதிர்ப்பாகவும் இருக்கிறார், இந்திய எதிர்ப்பு ஆதரவாகவும் இருக்கிறார். எந்த இடத்துலயாவது ஒரு செகண்ட் கூட அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே போகல சிவகார்த்திகேயன். அருமையா நடிச்சிருக்காரு. அதாவது சண்டை காட்சிகள்லாம் வேற லெவல். அதுலேயும் குறிப்பா ஜெயம் ரவியும் சிவகார்த்திகேயனும் போடுற சண்டை காட்சிகள் மிகவும் பரபரப்பானவை. அந்த காலத்தில் விஜயகாந்த் ட்ரெயினில் சண்டை போடுவார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரயில்வே சண்டை பிரமாதமாக இருக்கு இந்த படத்தில். அதுலேயும் உயிரை பயணம் வைத்து
ஜெயம் ரவி சிவகார்த்தியன் மோதிக்கிறாங்க. எனவே சிவகார்த்தியன் மிக அருமையா, அதே போல அந்த ஸ்ரீலீலாவுடன் ஒரு இயல்பான நட்பு பிளஸ் லவ் அதை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு 2 பாட்டு மெலோடி பாட்டுல ஸ்ரீலீலாவும் சிவகார்த்தியனும் பூந்து விளையாடி இருக்காங்க. இந்த படத்துல அதர்வாவுக்கு சிவகார்த்தியனுக்கு ஈக்குவலான ஒரு ரோல். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதர்வாவுக்கு கிடைத்த ஒரு அருமையான சந்தர்ப்பம். 2வது கதாநாயகன் என்று சொல்ல சிவகார்த்தியின் தம்பியாக மாறி இருக்கிறார். பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரனை அப்படியே நம் கண்முன் நிறுத்துகிறார் அதர்வா. அதே மாதிரி கோச்சிட்டு போகுது ஸ்ரீலீலா. அப்போ சிவகார்த்திகிட்ட வந்து சொல்றாரு, தெலுங்குல பேசு அப்படின்னு. தெலுங்குல ஒரு பாட்டு இருக்கு, அதுவும் நன்றாக இருக்குது. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து அதர்வா மிக பிரமாதம் நடித்திருக்கிறார். இந்த படத்துல அறிமுகமாக இருக்கிறார் ஸ்ரீலீலா. அழகோ அழகு, அழகரசி என்று பெயர் வைத்திருக்கலாம். ஹேமமாலினி மாதிரி இருக்காங்க, ஸ்ரீதேவி மாதிரி இருக்காங்க. ஹேமமாலினி பிளஸ் ஸ்ரீதேவி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காரு ஸ்ரீலீலா. நடிப்பு பிரமாதம். முதல் படத்திலேயே ஸ்ரீலீலா சொந்த குரல்ல பேசியிருக்காரு. அதாவது 100க்கு 100 மார்க் போடனா கூட அந்த அந்த குரல் நம்ம ரொம்ப ஈர்க்குது. ஸ்ரீலீலாவுடைய முகம் எந்த அளவுக்கு நம்மளை ஈர்க்குதோ அதே மாதிரி அவருடைய குரல் வளமும் ரொம்ப அழகா இருக்கு. காதுல அப்படி ரீங்காரம் எடுக்கிறது. சில நேரங்கள்ல கிளி கொஞ்சிற மாதிரியே இருக்கு. ஸ்ரீலீலா இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நம்பர் 1 நடிகையாக திகழ்வார், அதுல சந்தேகமே இல்லை. பிரமாதப்படுத்திக்கிறாரு ஸ்ரீலீலா. நடிப்பின் உச்சம். சாவித்திரி பத்மினி கலந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். துருதுரு பெண்ணா வர்றாரு. கடைசியில அவருக்கும் ஈக்குவலா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இந்திய எதிர்ப்பை பற்றி, தமிழ் மொழியின் வீரியத்தை பற்றி அழகாக ஒரு மேடை பேச்சு மாதிரி பண்றாரு ஸ்ரீலீலா. அது வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க வானொலியில. பிரமாதமா இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் வில்லன் ஜெயம் ரவி. அதாவது அவ்வளவு அழகான பால்வடி முகம், சாக்லேட் பாய் ஜெயம் ரவி இந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா வடநாட்டு பெண்ணுக்கும் தமிழனுக்கும் பிறந்தவர் ஜெயம் ரவி. அவர் இங்க உள்ளவன் தமிழனாவும் ஏத்துக்கல, வடநாட்டுக்காரனும் ஏத்துக்கல, 2 கட்டான. அதனால அவர் கோபம். டெல்லியில இருந்து ஸ்பெஷல் ஆபீசர் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முடுக்க வேண்டும் என்று அனுப்பப்படுகிறார். அவருக்கு சகல அதிகாரங்களும் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புது. இங்க உள்ள தமிழ்நாட்டு மாநில முதலமைச்சரே வந்து பாருன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வானளாவிய அதிகாரத்தை கொண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்க வருகிறார். சுட்டு தள்ளுங்கிறார். நமக்கு எரிச்சலா வருது ஜெயம் ரவி பார்த்தா. முகத்தை கட்டுக்கடுன்னு வைத்துக்கிட்டு எவன்னு பார்க்காத, சுடு, எத்தனை பேர் செத்தான்னு கவலைப்படாத என்று சொல்லுகிற கட்டத்தில் ஜெயம் ரவி மீது நமக்கு ஆத்திரமா வருகிறது. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு கொடியேற்றி பறந்திருக்கிறது. இந்த படத்துல பேரங்கி அண்ணாவாக சேத்தன் வருகிறார். அப்படியே அண்ணாவை பார்த்த மாதிரியே இருக்கு, குரலும் அதே மாதிரி இருக்கு. கடைசியில் அவர் முதலமைச்சராகி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், தமிழும் ஆங்கிலம் தான், தேவைப்பட்டா நீ ஹிந்தி கத்துக்கலாங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாரு. படம் அப்போது முடிகிறது. இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கு. கிளைமாக்ஸ் வந்து பிரமாதமான கிளைமாக்ஸ், அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிளைமாக்ஸ். இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா அவரோட தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழை மட்டும்தான் இந்திய எதிர்த்தாங்கிறது அல்ல. கேரளாவிலே மலையாளிகள் இந்திய இருக்கிறார்கள், கன்னடத்திலே இந்திய இருக்கிறார்கள். அந்த மாதிரி தென் மாநிலங்கள் அத்தனையுமே இந்திய எதிர்த்ததுங்கிறத படத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு சுதா கோகரா. இந்த படத்துல சுப்ரீம் சுந்தர் சண்டை காட்சி பிரமாதம் இருக்கு, அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஒரு பரபரப்பான மயிர்கூச்செரியும் சண்டை காட்சி, அதுல சந்தேகமே இல்லை. ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்.
அவர் ஏற்கனவே நம்பர் 1 படங்கள் எல்லாம் ஒளிப்பதிவாளராக ஒளிப்பதிவு மேதையாக திகழ்பவர் ரவி கே சந்திரன். பிரமாதமான ஒளிப்பதிவு. அதாவது ஒரு 1967ஆம் ஆண்டுக்கு நம்மை கொண்டு சென்று விடுகிறார். அந்த டின்ட்டு பளிச்சென்ற ஒளிப்பதிவு இல்லாமல் ஒரு டல் ஒளிப்பதிவு. ஏன்னா போராட்ட களம் இல்லையா, ஒரு டல் ஒளிப்பதிவை செய்திருக்கிறார் ரவி கே சந்திரன். அது மிகவும் இயல்பாகவும் நன்றாகவும் இருக்கிறது. அதே போல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ்குமார், இது அவருக்கு 100வது படம். சிவகார்த்திகேயனுக்கு 25வது படம், இது 100வது படம் அவருக்கு. நல்லா ஜிவி பிரகாஷ்குமார் பாடல்கள் மெலடியா இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரீரெக்கார்டிங்ல ஜிவி பிரகாஷ்குமார் வேற ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு. பிரமாதமான ரீரெக்கார்டிங் ஜிவி பிரகாஷ்குமார், அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. கதை திரைக்கதை வசனம் சுதா கொங்கரா, வசன உதவி மதன் கார்கி. அதாவது வசனம் பளிச்சுன்னு இருக்கு, அவ்வளவு கூர்மையாக இருக்கிறது வசனங்கள். பல இடங்கள்ல வசனங்களுக்கே கைத்தட்டல் கிடைக்கிறது. இயக்கம் சுதா கொங்கரா. எப்படி சூரரை போற்று, இறுதி முயற்சி போன்ற படங்களில் தன்னுடைய ஆழமான திரைக்கதை வீரியத்தை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் திரைக்கதை வீரியம் அவ்வளவு சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே இல்லை. அதாவது இந்த இப்போதைய தலைமுறையினருக்கு 1967 என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ என்னுடைய பேரனுக்கு, என் மகனுக்கெல்லாம் இந்தியர் போராட்டத்தை பற்றி தெரியாது. ஸோ அவர்கள் இப்படியும் தமிழ்நாடு இருந்தது, இந்தியை இவ்வளவு வலுவாக எதிர்த்ததுனால தான் நம்ம இந்தி திணிப்புக்கு ஆளாகாம இருக்கோம்ங்கிறது அவங்களுக்கும் தெரியணும்ல. வரலாற்று உண்மைகளை இந்த இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்கு இந்த படம் உதவி இருக்கு. அதுக்கு சுதா கொங்கராவுக்கு நன்றி. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் போன படம் நாட்டுக்காக, இராணுவத்துக்காக நடித்தார். இந்த படம் மொழிக்காக நடித்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் செலக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ்லாம் பிரமாதம். அந்த விதத்தில் சிவகார்த்திகேயனை பாராட்ட வேண்டும். அடுத்து முன்னேறி வருகிற இளம் நடிகர்களில் முதல்வராக சிவகார்த்திகேயன் இருக்கிறார். இந்த படத்தை கண்டிப்பா குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பாருங்க. நாம சேர சோழ பாண்டியன் வரலாற பல படங்கள்ல பார்த்துருக்கோம். அது உண்மையாகவும் இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம். இந்த இது நடந்தது. எனவே இந்த வரலாற்று பதிவை இப்போதைய இளைஞர் தலைமுறையினர் கண்டிப்பா பார்க்கணும். தியேட்டர்ல போய் பாருங்க. அருமையான படம், வரலாற்றை சொல்லுகிற நெஞ்சை விட்டு அகலாத படம் பராசக்தி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.